எல்லாருக்குமே ஒரு ஆசைதான். ஓகே இது மாதிரி விஜய் வராரு போய் பார்க்கணுன்ற ஆசைகள் இருக்கலாம். அதையும் தாண்டி நம்மளுடைய குழந்தைகள் வந்து பாதிக்கப்படக்கூடாது, சுவாச பிரச்சனை வரும், அந்த குழந்தைங்களுக்கு பிரீத்திங் ப்ராப்ளம்லாம் இருக்கும் அப்படின்றத யோசிச்சிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே தவிர்த்திருந்திருக்கலாம். வயதானவர்கள் வயதானவர்கள் வந்து அந்த நெருக்கடியில இருக்கும்போது எப்படி அவங்கள வந்து பாதுகாத்துக்க முடியும்னு யோசிச்சிருந்திருக்கலாம். ஸோ இந்த மீட்டிங்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்களுமே வந்து பண்ணியிருக்காரு. குழந்தைகள் வர வேண்டாம், வயதானவர்கள் வர வேண்டாம், தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் அதையும் தாண்டி வந்து பப்ளிக் வந்து போனது வந்து மிகவுமே ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். சில விஷயங்களை வந்து வருமுன் காப்போம் மாதிரி நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். இந்த குழந்தைங்க இவ்வளவு கூட்ட நெரிசல்ல இருக்கும்போது இப்போ அது ஒரு மாநாடா இருந்தா கூட அவங்களுக்கு வந்து உட்கார வசதி இருந்திருக்கும், பெரிய இடமா இருந்திருக்கும், அவங்களுக்கு இந்த காற்று பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது இல்லையா? இது வந்து ரோட் ஷோன்ற மாதிரி அவர் பேசும்போது ரொம்ப எல்லா வசதிகளும் அந்த இடத்துல கிடைக்குமா கிடைக்காத நீங்க யோசிச்சிருந்திருக்கணும்.